சுவை செய்ய விரும்பும் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறி ஆவல். உங்க எல்லாரையும் ஒரு கேம்பிங் vlogல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது போன வீடியோவோட தொடர்ச்சி தாங்க. சனிக்கிழமை காலையில 11 மணிக்கிட்ட ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க கேம்ப் சைட்லேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய லேக் ஷோர் ஏரியாவுக்கு தாங்க போகிறோம். இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இந்த கேம்ப் சைட் கல்ஃப் டேம் கட்டும் போது அதை சுற்றி இருக்கக்கூடிய ரிசர்வேயர் ஏரியாவோட சேர்ந்து மொத்தமாக 1200 ஹெக்டரில் கல்ஃப் லேக் கன்சர்வேஷன் ஏரியாவை உருவாக்கியிருக்காங்க. இங்கே 10 கிலோமீட்டர் ட்ரையல் ஏரியாவில் சைக்கிளிங் அண்ட் ஹைக்கிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே 2 பீச்சும் பிக்னிக் ஏரியாவும் இருக்குது. நம்ம சம்மர் டைமில் வந்தோம்னா ஃபிஷ்ஷிங், செயிலிங், கெனுயிங், கயாக்கிங், பெடலிங், போட்டிங், ஸ்விம்மிங்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம விண்டரில் வரணும்னு ஆசைப்பட்டோம்னா நிறைய விண்டர் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. ஸ்னோ ஷோயிங், ஸ்கீயிங், ஐஸ் ஃபிஷிங்லாம் பண்ண முடியும். அது வெதரை பொறுத்து சேஞ்ச் ஆகும். வெப்சைட்டில் செக் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நாங்கள் 5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி பீச் ஏரியாவுக்கு வந்தாச்சு. கேம்ப் சைட்டில் ஸ்டே பண்ணியிருந்த மக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே பிக்னிக்காக வந்தவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் 20 பேருக்கு மேலே இருக்கிறதுனால அவ்வளோ பேருக்கும் ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட்டாக பார்த்து நாங்கள் எங்களுக்கான டென்ட் அண்ட் சேர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டோம். இன்னைக்கு வெதர் இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருந்தது. 32 டிகிரி. இதெல்லாம் ஒரு டெம்பரேச்சரா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய டெம்பரேச்சரே கிடையாது. இதை விட அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் சுற்றினா கூட அந்த அளவுக்கு டேன் ஆக மாட்டோம். ஆனால் கனடா பொறுத்த வரைக்கும் குளிர் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கோ அதே மாதிரி வெயிலும் இருக்குங்க. நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனாலேயே இங்கே சன்லைட் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். சன்னோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். 28-30 டிகிரி கூட நம்மளால் டாலரேட் பண்ண முடியாது. நம்ம ஊரில் இதை விட அதிகப்படியான வெயிலை பார்த்துருந்தாலும் நம்மளால் இங்கே இருக்கக்கூடிய சன்லைட்டை தாங்க முடியாது. 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வெயிலில் நின்னாலே போகிறோம். நம்ம ஸ்கின் டோன் ரொம்ப டார்க்காக மாறிடும். ஆனால் இங்கேயே இருக்கக்கூடிய ஒயிட் பீப்புள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக 4 மாதம் சம்மரை யூஸ் பண்ணணும்னு நினச்சி ஸ்விம் சூட் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு பீச்சில் போயிட்டு ஒரு கிளாத்தை விரித்து காலையில் படுத்தாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அந்த இடத்த விட்டு எழுந்திரிக்க மாட்டாங்க சன் பாத் எடுக்கிறதுக்காக. ஏன்னா சன்லைட்லேருந்து வரக்கூடிய விட்டமின் டி எவ்வளோ முக்கியன்றது நம்மளை விட அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஆனால் நம்ம ஆளுங்களை பாருங்கள், வெயில் தாங்க முடியாமல் நிழலான ஒரு இடமா தேடி பிடிச்சி தான் உட்காந்துருக்கோம். பீச்சுக்கு வந்ததுலேருந்து குட்டீஸ்லாம் பட்டம் விடுறது, தண்ணியில் விளையாடுறதுன்னு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. சரி, இப்போ நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமேன்னு நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம். எங்கே போனாலும் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கான வேலையைத்தான் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே மணி 12 தாண்டி போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா குட்டீஸும் பசிக்குதுன்னு சுற்றி சுற்றி வருவாங்க. அதுக்குள்ளே ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாமேன்னு ஸ்டவ்வெல்லாம் எடுத்து வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். எங்களை சுற்றி இருந்த மக்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், பீஃப்னு எல்லாத்துலேயும் பார்பிக்யூவை போட்டு ஸ்மெல்லை தாறுமாறாக கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் அவங்களுக்கு நடுவில் போய் ஒரு பிரியாணி டபராவை வச்சு பிரியாணி செஞ்சே தீருவோன்னு அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி சனிக்கிழமையாக போனதுனால எங்கள் குரூப்பில் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நாங்கள் வெஜ் பிரியாணிக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு பார்ட்டிக்காக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்காக இருக்கட்டும், இல்லை நிறைய கெஸ்ட் வர கெட் டுகெதராக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நாங்கள் வீட்டிலே தாங்க சமைச்சிருப்போம். இதுதான் முதல் முறையாக பீச்சில் சமைக்கிறது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. ஆனால் நல்லாவும் இருந்தது. இஞ்சி பூண்டு வதக்குனதும் அதோட வாசனை எனக்கு வந்துச்சோ இல்லையோ, தண்ணியில் விளையாடிட்டு இருக்க எங்கள் குட்டீஸ்க்கெலாம் வந்துருச்சு போல இருக்கு. நீங்கள் பிரியாணி செய்கிற வாசனை அங்கே வரைக்கும் வருது, எப்போ செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எண்ணெயை சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்க பார்பிக்யூ செய்கிற ஸ்மெல்லு நம்ம மூக்கை எப்படி தொலைச்சதோ அதே மாதிரி தான் நம்ம செய்கிற பிரியாணியோட ஸ்மெல்லு மற்றவங்கள டெம்ப் பண்ணிடுச்சு போல் இருக்கு. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் எங்களையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. கேம்பில் என்ன சமைக்க போகிறோன்னு மெனுவை போட்டு சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும், என்ன மாதிரி வெசல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி செக்லிஸ்ட் போட்டு ஒன்று பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். கடைசியில் இவ்வளோ பிளான் பண்ணி மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்த மாதிரி சில்லி பவுடரை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். பிரியாணிக்கு இப்போ சில்லி பவுடர் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு ஒரு நிமிஷம் தலையே சுற்றிருச்சு. ஆனால் நல்ல வேலை நிறைய சில்லிஸ் கொண்டு வந்திருந்ததுனால இருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் வெட்டி போட்டு காரத்தை பேலன்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்ட் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் ஆகலை. பிரியாணி எக்ஸாக்டாக அப்படியே இருந்தது. என்ன சில்லி பவுடர் போடலை, அதுக்கு பதில் சில்லி போட்டு பிரியாணியை பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, சேனல் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் சுவை செய்ய விரும்பும் சேனல் இன்னைக்கு 80,000 ரீச் ஆயிடுச்சு. அதுக்கான செலிப்ரேஷனை நம்ம இன்னைக்கு பண்ணுறோம் பிரியாணி பண்ணி. ஓகேவா? ஓகே, கங்க்ராட்ஸ்.
என் பையன் சுகி கெருக்கி மெஷினை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொருத்தட்டையும் மைக்கை நீட்டி ஏதாவது நல்ல விஷயம் அதில் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். அப்படி தான் என்கிட்ட கொண்டு வந்து ஏதாவது ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை சொல்லுங்கன்னு சொன்னதும் எனக்கு அன்னைக்கு தான் சேனல் 80,000 ரீச் ஆனதுனால சரி அதையே எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாமேன்னு சொன்னேன். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் ஒரு பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் போட்ட எஃபர்ட்டுக்கு எனக்கு 80,000ன்ற நம்பர் ரொம்ப பெருசு தாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கொஞ்ச நேரத்தில் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி போட்டு தம்ல வச்சாச்சு. இன்னைக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தயிர் சாதம் பண்ணிக்கலாமேன்னு அதுக்காக பேரலாக இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நாங்கள் ரைஸ் வேக வச்சுருந்தோம். ஊரில் இருக்கிறவங்களே இன்னும் நிறைய பேர் சாதத்தை குக்கரில் தான் வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் வீட்டில் மட்டும் இல்லை பீச்சிலே வந்து சமைக்க சொன்னால் கூட வடித்த சாதம் தான் சாப்பிடுவோன்னு இங்கேயும் வந்து சாதத்தை வடிய விட்டு தயிர் சாதம் கிண்டியாச்சு. பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக தயிர் பச்சடி செஞ்சிட்டோம். இது கூடவே இன்னொரு பக்கம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்காக சிக்கன் தந்தூரி போட்டுட்டு இருக்காங்க. இதுவும் இப்போ ரெடி ஆனதும் நம்ம சாப்பிட வேண்டியது தான். சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பீச்சில் நல்லா காத்தோட்டமாக உட்காந்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக வெஜ் பிரியாணி, ரைத்தா, சிக்கன் தந்தூரி, இது கூடவே வெயிலுக்கு இதமான தயிர் சாதம்னு எல்லாத்தையும் வச்சு எங்களோட லஞ்சை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா 3 மணி போல் கயாக்கிங் கெனூயிங்லாம் பண்ணலாமேன்னு அதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு என்னென்ன ப்ரைஸ்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அடிஷ்னல் ஹவர்ஸ் வேணும்னாலும் அதுக்கு தனி சார்ஜஸ், இல்லை ஒரு ஹோல் டேவும் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ஜஸ் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஆக்டிவிட்டீஸும். முதல்ல தனியாக கயாக்கிங் போகலான்னு தான் டிசைட் பண்ணோம். ஏன்னா அதில் ஒரு பர்சன் தான் போகலாம். ஆனால் பையனும் கூட வருவேன்னு அடம் பண்ணதுனால கயாக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டு கெனூயிங்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். இதில் 2 மெம்பர்ஸ் போகலாம், 2 பேர் பெடல் பண்ண முடியும். ஆனால் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நடுவில் மட்டும்தான் உட்கார வச்சுக்கலாம், அவங்களுக்கு வந்து பெடலிங் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கிடையாது. கெனூயிங் போகிறதுக்காக நாங்கள் 1 ஹவர் டைமிங் தான் புக் பண்ணியிருந்தோம். 2 பேரும் மாற்றி மாற்றி பெடல் பண்ணிட்டு போனது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. எனக்கு லேக்கில் பெடலிங் பண்ணிட்டு போகும்போது இளையராஜா சாங் தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அதை நீங்களும் கேட்குறீங்களா? எப்படி இசைஞானி படைப்போட இந்த இயற்கையோட படைப்பும் கலந்து பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு. எங்களோட 1 ஹவர் கெனூயிங் டைம் முடிஞ்சிருச்சு. நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து பீச்சில் விளையாடுறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டோம்.
குட்டீஸ் எல்லாம் காலையிலேருந்து அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியிலே தான் இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் விளையாடணுமா என்ன? நம்மளும் கொஞ்ச நேரம் களத்துல இறங்கலாமேன்னு குதிச்சாச்சு தண்ணியில. நம்மளாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிறப்ப விளையாண்டோம்னா, விளையாடாதீங்க, ஒழுங்கா உட்காந்து படிங்க, நிறைய விஷயம் கத்துக்கோங்க, ஃபியூச்சர்ல எப்ப எதை வேணா செஞ்சுக்கலாம், படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்கலனா பின்னாடி நீங்க தான் கஷ்டப்படுவீங்கன்னு அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க. காலேஜுக்கு போகும்போதும் 4-5 வருஷம் தானே படிக்க போற, அதுக்கப்புறம் உன்னை யார் படிக்க சொல்லி கேட்க போறா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆஃபீஸ்க்கு போனதுக்கு பிறகு நமக்கு இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கே டைம் சரியா இருக்கும். அப்புறம் கல்யாணம், குழந்தைன்னு லைஃப் ரொம்பவே என்கேஜ் ஆயிடுச்சு. இதெல்லாம் செய்யறதுக்கு உண்மையிலே நமக்கு டைம் இல்லையா, இல்ல நம்ம தான் இதெல்லாம் செய்யணுங்கிறதே மறந்துட்டோமானே தெரியல. கொஞ்சம் லேட்டா தாங்க புரிஞ்சுது. எல்லாமே அப்புறம் செஞ்சுக்கலாம்னா வாழ்க்கையில அதை எப்பவுமே செய்ய முடியாதுங்கிறது. அன்னன்னைக்கு டேவை அன்னன்னைக்கு என்ஜாய் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த மொமெண்ட் திரும்ப கிடைக்காது, அந்த வயசும் திரும்ப வர போறதில்ல. இந்த பசங்க கூடலாம் சேர்ந்துட்டு தண்ணியில ஃப்ரிஸ்பி பால் எல்லாம் போட்டு விளையாடும் போது தான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வந்தது. நம்ம கூட ஸ்கூல் படிக்கும் போது த்ரோ பால், வாலிபால்லாம் விளையாண்டு அதுக்காக டோர்னமெண்ட்லாம் போனோம் போல் இருக்கே, அதுவே மறந்து போச்சு நமக்கு பாரேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்ப ஈவினிங் 7 மணி கிட்ட ஆகுதுங்க. எவ்வளோ நேரம் தண்ணியில விளையாடி இருப்போம்னு தெரியல. கணக்கு வழக்கே இல்லாம விளையாடிட்டோம் போல் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளையாண்டதுனால டயர்டா இருக்கா, இல்ல ரொம்ப நேரமா தண்ணியில நின்னதுனால டயர்டா இருக்கான்னு தெரியல. எல்லாருமே ஃபுல் ஃபிளாட்டு. சரி, இதுக்கப்புறம் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டின்னருக்கான ப்ரிப்பரேஷனும் ரெடி பண்ணணுமேன்னு தான் நாங்க 7 மணிக்கே கிளம்பிட்டோம். கேம்ப் சைட்டுக்கு வந்ததும் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே குடிச்சிட்டு அடுத்து டின்னருக்கான ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலையிலேருந்து குட்டீஸ் எல்லாம் விளையாடிட்டே இருக்காங்க. டின்னர் ரெடி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதனால முதல்ல அவங்களுக்கு கார்னை கொஞ்சம் சுட்டு கொடுத்துட்டு அப்படியே பாப்கார்னும் ரெடி பண்ணிடலாமேன்னு ரெண்டுத்தையும் கிரில்லில் வச்சுட்டோம். சாட்டர்டேல வெஜ் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்காக பன்னீர் மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சப்பாத்தி ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தது இருக்கு, அதோடு சேர்த்து சாப்பிட்டுப்பாங்க. நாங்க ஒரு பக்கம் வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சப்பாத்திக்காக பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பைனாப்பிள் கிரில் ரெடி பண்ணுறதுக்காக மசாலாலாம் வீட்டிலே கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அதை தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கேம்ப் சைட்டில் செய்கிறதுக்கே ஏற்கனவே நிறைய வேலை இருக்கிறதுனால பைனாப்பிள் இங்கே கட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டான்னு ஆல்ரெடி காஸ்கோவில் வாங்கும் போதே கட் பண்ணி பாக்ஸ் பண்ணி இந்த மாதிரி 2 பேக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பைனாப்பிளை கட் பண்ணி அப்படியே சாப்பிட்ருப்போம். ஆனால் அதை நம்ம காரமான மசாலாஸ்லாம் கோட் பண்ணி பட்டர் போட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கேஸ் பைனாப்பிளில் நாங்கள் சுகர் அண்ட் சின்னமன் கோட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு நல்லா 2 பக்கமும் சுட்டு எடுத்தாச்சு. இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இதை கிரில்ல பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஆனால் பார்பிக்யூ போடுறதுக்காக இங்கே கோல்ட் ஸ்டவ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்கள் தவாலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்.
ஃபுட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. காலையிலேருந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணி டயர்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளையாண்டதுனாலே என்னமோ தெரியல, எல்லாருக்குமே நல்ல பசி. ஃபுட் ரெடி ஆனதும் எல்லாரும் கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் குளிராகவும் இருக்கிற மாதிரி இருந்ததுனால நாங்கள் கேம்ப் ஃபயரில் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு 12 மணி வரைக்கும் கேம்ப் ஃபயரில் குளிர் காஞ்சதோட மட்டும் இல்லாமல் ஊர்க்கதை உலக கதையெல்லாம் பேசி ரொம்ப நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டோம். இது சண்டே மார்னிங் 8 o'clock கிட்ட ஆகுது. எழுந்ததே கொஞ்சம் லேட்டு தான். நாள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணதுனால எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. சண்டே ஆஃப்டர்நூன் 2 o'clock போல் இந்த ஸ்பாட்டை நாங்கள் வெக்கேட் பண்ணி கொடுக்கணும். அதனால் இப்போவே சின்ன சின்னதாக பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் வந்து சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். டீ போட்டு வச்சுட்டு இது கூடவே ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டோம். யாருக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோங்கன்னு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆனதும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு குட்டீஸ் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு 11 மணி வரைக்கும் நல்லா ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டைம் 12 o'clock கிட்ட ஆகுது. இன்னும் 2 hours இந்த கேம்ப் சைட்டை கிளியர் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கணும். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேம்புக்கு வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக எல்லாரோடையும் சேர்ந்து இந்த டென்ட்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரையாக பிடிச்சிட்டு வந்து நிற்க வைக்கிறோம். ஒவ்வொரு குட்டீஸாக தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாரையும் சமாளித்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் ஒரு வழி ஆகிட்டோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடித்ததும் கடகடன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி கார்லலாம் லோட் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 கிட்ட ஆகுது. இன்னும் ஒரு சில பொருள் தான் வெளில இருக்குது. எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிரும்னு நினச்சா கரெக்டாக பேக் பண்ணி முடித்ததுமே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது என்ன டைமிங்னே தெரியல. கேம்புக்கு கிளம்பும் போதும் அப்படி தான். எல்லா திங்ஸையும் காரில் லோட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பின 10வது நிமிஷம் மழை வந்துருச்சு. அதே மாதிரி தான் கேம்ப் சைட்டில் எல்லாத்தையும் காரில் ஏற்றினதுக்கு பிறகு இப்போ மழை பிடிச்சிருச்சு. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணதுக்கு பிறகு மழை விட்டுருச்சுங்க. ஸோ எல்லா குப்பையும் நாங்கள் கிளியர் பண்ணிவிட்டு கேம்ப் சைட்லேருந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 2 நாளாக, அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியானம் வரைக்கும் 2 நாள் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக போச்சுங்க. வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி வெளியில் போய் ஸ்டே பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணது எங்களுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு சொல்லவே வேணாம். அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும் இதில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. கேம்ப் சைட்லேருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால எல்லாருக்கும் பசியும் வந்துருச்சு. சரி சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு போயிடலாமேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸாகாவில் இருக்கக்கூடிய பார்பிக்யூ டு நைட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷலே சிசிலர் ரெசிபீஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரி எல்லாத்துலேயும் ஒரு பிளேட் கொண்டு வாங்கன்னு ஆர்டர் பண்ணியாச்சு. ஒன்று ஒன்றா வரும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்ப்டிங்காக அழகாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. இது கூடவே நான் பிரியாணி பரோட்டான்னு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போதே ஈவினிங் 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பை பை சொல்லிட்டு அவங்க வீட்டை நோக்கி கிளம்பியாச்சு. இனிமேல் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் பாக்கி. ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குது. உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.